அனைவருக்கும் வணக்கம். இது சென்னை யூடியூப் சேனல்லேருந்து நாங்கள் இந்த புறாக்களுக்கான மருத்துவம், யோகா சம்மந்தப்பட்ட விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், புறாக்களுக்கான மருத்துவத்தை நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே டைமில் யோகத்துலேயும் நீங்கள் எதனா ஒரு சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இந்த யூடியூப் சேனல்ஸில் 4 எபிசோடு போயிருக்கு. இன்றைக்கி பேசுகிறது 5வது எபிசோடு. இது வரைக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எபிசோடு பார்த்துட்டு இன்னும் நீங்கள் சொல்ல ஆரம்பத்தில் சொல்லலையான்னு கேட்டிருந்தாங்க. 4 எபிசோடு நீங்கள் என்ன பண்ணேன் டிஸ்கஷனில் நாங்கள் கொடுக்குறோம். இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். யோகா சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, புறா சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி. ஏன்னா ஒரு வீடியோவிலேயே நாங்கள் ஒரு விஷயம் மாதிரி சொல்லி தான் இருக்கோம். அது நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்து தான் உங்களுக்கு புரிய வரும். இது வரைக்கும் பார்த்து புரியாது. அதனால் இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஏதோ கொஞ்சம் ஒரு சீன் சொல்கிறாரு, இப்போ நான் இன்னும் உங்களுக்கு ஒரு வீடியோவிலும் ஒரு 7 விஷயம் 6 விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அது முழுமையாக பார்க்கும்போது பலன் கிடைக்கும். புறாக்கான மருத்துவம் சரி, புறா நம்ம வளர்க்கக்கூடிய விஷயமும் சரி, அதே டைமில் யோகத்துலேயும் சரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் முழுமையாக நீங்கள் போனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புறாங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு எப்படி கொடுக்கலாம், எத்தனை வகையான ஃபுட்டு கொடுக்கலாம், அதாவது ஸ்டாக் பேர்டுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும், பறக்கிற புறாங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி ஸ்டாக் பேர்டுக்கு எப்படி மருந்து கொடுக்கணும், பறக்கிற புறாங்களுக்கு எப்படி மருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா பல விஷயம் எல்லாம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணாங்க. நிறைய பேர் பாருங்கள், பறக்கிற புறாக்கு மருந்து தூக்கி ஸ்டாக் பேர்டுக்கு கொடுக்குறாங்க, ஸ்டாக் பேர்டுக்கு தீனி எடுத்து பறக்கிற புறா கொடுத்தீங்கன்னா பறக்காது. ஏன்னா இதுக்கு கொழுப்பு சத்து வேணும். அது பறக்காமல் உள்ளே இருக்கிறதால அதுக்கு அந்த மாதிரி கொழுப்பு நிறைய கொடுக்கக்கூடாது. அப்போ இதை மாற்றி அமைக்கணும். ஏன்னா புதுமையாக வளர்க்குறவங்க கண்டிப்பாக தெரியல, பழைய அனுபவசாலிகள் நல்லா தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. இதில் நிறைய விஷயம் இருக்கிறதால இன்றைக்கி அதை பற்றி எடுத்து சொல்ல போகிறோம். அதே மாதிரி இந்த கண்ணு வலி சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த டேப்லெட் ஒன்று இருக்குது, 500 mg டெட்ராசைக்ளின்ட்டு. இந்த டேப்லெட் எப்படின்னா, நீங்கள் கண்ணு வலி ஒரு புறம் 2 ட்ராப்ஸ் போடலாம். ஸோ இன்றைக்கி அந்த ட்ராப்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுனால என்னன்னா, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நாள் குடித்தால நிறைய புறா இம்மீடியட்டான வாட்டர் மூலியமாக குணப்படுத்திடலாம் அந்த கண்ணு வலியை. அது மாதிரி பெஸ்ட்டான ஒரு மாத்திரையாக இருக்குது. அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது டெட்ராசைக்ளின் 500 mg. இது என்ன பண்ணுறீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு இந்த மாத்திரையை பிரித்து என்ன பண்ணுறீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணியாக இருந்தால் பாதி மாத்திரை போட்டால் போதும். நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா ஆற்றுங்க, டீ ஆற்றுற மாதிரி ஆற்றிட்டு குடிக்கிறது வைங்க. ஒரு 3 நாள் வைங்க. மேக்ஸிமம் ஒரு 1 லிட்டர் தண்ணினா உங்களுக்கு ஒரு 10 புறாக்கோ இல்லை 20 புறாக்கு போதும். இன்னும் புறா அதிகமாக இருந்ததுன்னா 2 லிட்டர் தண்ணி எடுத்துங்க, ஒரு முழு மாத்திரை போடுற கொட்டிட்டு ஆற்றி ஒரு 3 நாள் வைங்க. எப்படிப்பட்ட கண் வலி கண்டிப்பாக ஒன்று ஒன்றா பரவுது பார்த்தீங்களா. இப்போ எல்லா புறாக்கும் வச்சிங்கன்னா அந்த கூண்டில் ரத்தம் புறாக்கும் ஸ்டாப் ஆகிடும். மெயினாக அந்த கண் வலி வர காரணம் சூடு, கிளைமேட் மாறும்போது வரும். இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்கிலி புறா வெளியிருந்து நம்ம குண்டில் போவோம், அதுக்கு ஒரு நோய் இருக்கும், நம்ம புறாவுக்கு பரவும். இது காரணம் என்னென்னா, சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கூட வருதுன்றாங்க. இன்ஜெக்ஷன் போட்டால் ஓரளவுக்கு வராது. ஆனால் இப்படி மீறியும் நம்ம வருதுன்னா, இந்த மாதிரி வெளியில் இருக்கிற புறா நம்ம லேப்டாப்பில் போகும்போது என்ன பறக்க விடுறோம், உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வருது. அது வராமல் கொஞ்சம் தடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். ஆனால் வந்தாலும் ஈஸியாக குணப்படுத்த பயப்பட வேண்டியதில்லை. அருமையாக உங்களுக்கு இந்த மருந்து வேலை கொடுத்து பார்த்தேன், நல்லா குட்டாகவே வேலை செய்யுது. எல்லா புறாக்கும் இமீடியட்டாக கண் வலி குணமாயிடுது. ஏன்னா இந்த ட்ராப்ஸ் போடுறதுல என்னன்னா, ஒரு புறா 2 புறா கொடுக்கலாம். ஒரு புறா பறவிட்டு போகும்போது எல்லாத்தையும் பிடிச்சி ட்ராப்ஸ் போட முடியாது. புறா நம்ம கஷ்டப்படும். நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டரில் கலந்து கொடுத்ததுனால ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம சிம்பிளாக குணப்படுத்திடலாம். ஏன்னா ஒன்று போகும்போது ஒன்று இறந்துடும், மனசுக்கு வேதனை வந்துடும். நான் புறா வளர்க்குறேன், எவ்வளோ பேர் பார்த்துங்க சார், அப்படியே ஒன்று ஃபுல்லாக கண்ணு உள்ள இருந்துச்சு சார், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக சார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நான் சொன்ன மருந்து கொடுங்க 3 நாள். அதே மாதிரி செக்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் நான் கொடுக்குற மருந்து பார்த்தீங்கன்னா, புறாக்கு நான் முழுமையாக குணப்படுத்திருக்கேன், கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யாரோ சொல்கிறாங்க இன்னொருத்தர் கேட்டோம் சொல்லுவோம், அப்படிலாம் கிடையாது. என்னோட பழக்கம் நான் கற்றுக்கிட்டு அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு பாடமாக சொல்கிறேன். சரிங்களா? அது மாதிரி கொடுத்து போகிறேன், கண்டிப்பாக குணமாகும். இந்த மருந்து பார்த்தீங்கன்னா அப்பாசம். இது ஒரு நாட்டு மருந்து தான். ஏமானுக்குள்ள கொடுக்குற வெட்டினரிக்கு தான். வெட்டினரியில் இது எப்படின்னா ஒரு நாட்டு மருந்து தான். இந்த மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில புறா பாருங்க வயிறு ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்றோம். சார் நேற்று கொடுத்த தீனி இன்னைக்கு மறுநாள் வரைக்கும் அப்படியே வயிற்றில் இருக்குது சார், ஜீரணமாக ஆகலன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஈஸியான விஷயம். இந்த மருந்து ஒரு 0.5 ml வாழை குடி அடிச்சு விட்டுங்க, அந்த சரிமானமாக கிளியராக எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதே சில புறாங்களுக்கு பாருங்களேன், இந்த மோஷன் டைட் ஆகிடும், வெளியே வராமல் ரொம்ப கஷ்டப்படணும். அந்த மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதே மருந்தை எல்லா புறம் சரியாக தீனி சாப்பிட மாட்டேங்குது சார், எல்லா புறம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்து பாருங்கள், இமீடியட்டாக பசி எடுக்கும். இது எப்படின்னா பசியே அதிகப்படுத்தும், அதே மாதிரி சரிமானம் பண்ணும். அந்த மாதிரி நல்ல ஒரு நாட்டு மருந்து. ஒன்று பசியை தூண்டி விட வைக்கலாம், ஒன்று சரிமானம், வயிறு ஃபுல்லாக பசி எடுக்காமல் பசி எடுக்க வைக்கும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டது கரைச்சிடும், ஜீரணமாக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு நல்ல மருந்து. இப்போ எப்படி நம்ம சாப்பாட்டில் ரசம் சாப்பாடு சாப்பிட்றோம், கொஞ்சம் ஜீரணமாக நிறைய சாப்பிட்டுட்டு, அது மாதிரி இது நல்ல ஒரு பெஸ்ட்டான மருந்து. ஆனால் பசியை தோணும், பசியை சாப்பிட்டது சரிமானம் பண்ணும். அந்த பெஸ்ட்டான ஒரு எப்பாசம் மருந்து ஒரு நாட்டு மருந்து வெட்டர்மெடிக் ஷாப்லேயே கிடைக்குது. இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு இந்த மூடியில்
ஒரு அரை மூடி இல்லை ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி எடுத்துங்க, ஒரு 3 நாள் கொடுங்க, எல்லா புறா கலந்து ஒன்றும் பிரச்சனை, நல்லா பசிக்கணும், வயிறாக சாப்பிட்டு சரிமானமாக. ஏன்னா இந்த மாதிரி பனி காலத்தில் வந்து நிறைய பேர் வயிறாக சாப்பிட்டா தண்ணி குடிக்காது, அப்போ சரிமானம் பண்ணுறது மாதிரி பெஸ்ட்டான ஒரு மருந்து. ஆனால் நிறைய புறாங்க பாருங்க ரேஸுக்கு போயிட்டு வர தீனியை சாப்பிடாம அப்படியே உறங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி புறாங்க ஒரு பாயிண்ட் ஃபேமிலியில் தச்சுட்டு ஒரு அடிச்சாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக போய் தீனி சாப்பிடாது. நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த விஷயத்தை. நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி போயிட்டு வந்து உரம் தீனியே சாப்பிடாம டல்லாக இருக்கும், உடம்பு டயர்டாகிட்டு ஹெவியாக பறந்துருக்கும், அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தெம்பே இருக்காது. அப்போ இது மருந்து வச்சு விட போகிற தீனி வச்சு பாருங்க உடனே போய் சாப்பிடும். எனக்கு கண் கூட பார்த்துது. அதே மாதிரி வடைகள் கூட தீனி சாப்பிட வடைக்கு நான் கொடுத்துருக்கேன், சக்ஸஸ் பண்ணி பார்த்தா சொல்கிறேன். இதுவும் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா அருமையாக வளர்த்துக்கு நல்ல ஒரு மருந்து. இந்த தீனி பார்த்தீங்கன்னா ரேசிங் கொடுக்குற தீனி, அதாவது பறக்கிற புறாங்களுக்கு கொண்டு நான் பெஸ்ட்டாக கொடுக்குறது. இந்த தீனியை பார்த்தீங்கன்னா நான் கழுவி விடுவேன், 3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு காய வைப்பேன். காய வைக்கணும் முழுசாக காஞ்சி போன அவசியம் இல்லை, அரை காய்ச்சல் இருந்தால் போதும். அரை காய்ச்சல் இந்த மாதிரி பலப்படம் வந்துடும். காய வச்சுட்டு இந்த 3 தண்ணியை வடிகட்டிட்டு காய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கப்புறம் நான் பெஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ வேர்க்கடலை அதே மாதிரி தான், நைட்டை நான் வேர்க்கடலையில் ஊற வச்சுருவேன். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தண்ணி ஊற்றி கழுவிடுவேன். இந்த வேர்க்கடலை 3 தண்ணி கழுவினோம்னா இந்த தண்ணி பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆகிடும். என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லா தீனியும் அந்தளவுக்கு இது இல்லை, ஆனால் இந்த வேர்க்கடலை நிறைய பேர் கழுவ மாட்டாங்க, ஊற வைக்க மாட்டாங்க. இப்போ தீனி அப்பயே பூச்சி கழுவி காய வச்சிடலாம், ஆனால் இது அப்படி கிடையாது, நைட்டு ஊற வச்சிடும். காலையில் அந்த தண்ணியை ப்ரௌன் கலர் ஆகிடும். என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை ஒரு கெமிக்கல் இருக்க தோலில், இது என்னான்னா நம்ம மாதிரி மனுஷங்க சாப்பிட்ட பிரச்சனை இல்லை, ஆனால் புறாங்க சாப்பிட்டா நோய் ஏற்படும். அது இப்போ வேர்க்கடலை போட்டுருவாங்க, ரேஸ் போய்ட்டு வந்து பாருங்க கழிச்சல் ஏற்படுறோம், கண்ணு வலி வருதுன்னுவாங்க. அது மாதிரி பல பிரச்சனை சரிமானம் ஆகாது. இதை வந்து அந்த கெமிக்கலை நம்ம நைட்டு ஊற வச்சு காலை கழுவி கொடுக்கும்போது அந்த ப்ரௌன் கலர் அந்த கெமிக்கல் போய்ட்ட பேர் கொடுக்கும்போது நம்ம புறாங்களுக்கும் அதை கட் பண்ணி கொடுக்கும்போது நான் தீனியோட தீனி யூஸ் பண்ணும்போது வயிறார சாப்பிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி வேர்க்கடையில் வந்து இது நான் சொல்லலைங்க, வெளிநாட்டு நிறைய பேர் இந்த வேர்க்கடையில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு திரும்ப நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க, அது அப்படி கிடையாது. இது வந்து கெமிக்கல் ப்ரூவ் பண்ணதை நான் சொல்கிறேன். அது மாதிரி கழுவி இன்றைக்கி நைட்டை ஊற வச்சுட்டு காலையில் கழுவிட்டு அதை கட் பண்ணி கொடுங்க. இல்லை அப்படியே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் புறம் தான் சாப்பிடும், கட் பண்ணி கொடுத்தா நல்லா புறம் சாப்பிடும். அப்போ நான் இப்போ ரேசிங் தீனில் இந்த வேர்களை மிஸ் பண்ணி இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன், நல்லா குட்டாகவே இருக்குது. இது வந்து நான் ஸ்டாக் பேடுகள் கொடுக்குறது. இது நைட்டு அதே மாதிரி தான் கழுவிட்டு காய வச்சுட்டு அரை இதை கூட உயரமாக இருக்காது, பாதி காஞ்சிடும் பாதி உயரமாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் தீனிகளை வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு 8-9 வகையான தீனி எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா அதில் வேர்களை இருக்கும், அந்த வேர்களை கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சாதா உங்களுக்கு சோப்பு சோளம் ஐட்டத்தில் 3 இருக்கும், அரிசி ஐட்டத்தில் 3 இருக்கும், மூக்கடலை 1 கொடுப்பேன், பச்சை பட்டாணி பச்சை பயிறு கொள்ளு கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த ரேசிங் தீனியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம் இருக்குது. இப்போ நான் இப்போ ஏற்கனவே வந்து ஸ்டாக் படி சொன்ன ஐட்டத்தோட எக்ஸ்ட்ரா ஐட்டம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது அதை காட்டுற பாருங்க. எக்ஸ்ட்ரா ஐட்டம் இதுதான். இப்போ நான் காமிச்ச தீனியில் எக்ஸ்ட்ரா நான் போடுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோயா பீன்ஸ் இருக்கும், அது வெள்ளை சோயா இருக்கும், ப்ரௌன் சோயா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்லி இருக்கும். பார்லி பார்த்தீங்கன்னா புறா உடம்புல நீரை எடுத்துரும், இன்னொன்று கோட்டிங் நல்லா கிடைக்கும் பார்லியில். இது நிறைய பேர். அதே மாதிரி வந்து பச்சை பயிறு இருக்கும். அதே டைமில் பார்த்தா கருப்பு உளுந்து, இது நம்ம யூஸ் பண்ணிட்டு பறக்கிற புறாங்க கருப்பு உளுந்து குத்திங்கன்னா நல்லா அருமையாக புறா பறக்கும், அந்த கருப்பான உளுந்துங்க மூக்கடலை. அதே மாதிரி சோயா பீன்ஸு கொள்ளு, அரிசியில் 3 வகை சொல்லி கருப்பு அரிசி, சோப்பு அரிசி, ஆர்டினரி அரிசி மிக்ஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ரேஸ் புறாங்க வந்து கலப்பேன், ஸ்டாக் பட கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி இல்லை கோதுமையாக இருக்குது, அது மாதிரி கோதுமை இருக்குது, சோளத்தில் 3 வகை சோளம், 3 வகை அரிசி, காரமணி, சோயா பீன்ஸு, கொள்ளு இதெல்லாம் சேர்ப்பேன். இதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையும் நான் சேர்ப்பேன். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆயில் எண்ணெய், ஆலி விதை. இது வந்து என்னோட புறாக்கு ஸ்பெஷலான ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலி விதை தான். இது எனக்கு சொல்ல சந்தோஷமாக இருக்குன்னா, இதை சாப்பிட்டா பெரும்பாலும் பேர் தண்ணியில் கரைச்சிட்டு போகிறீங்க, குழந்தை இடம் மூக்கு சளி மாதிரி. இதை வந்து அப்படி கலைக்கக்கூடாது. இதை காலைல டிஃபனாக என் புறாக்களுக்கு கொடுக்குறேன். நான் கொடுத்துருக்கு தான் சொல்கிறேன், இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, சீக்ரெட்டு. இது வந்து எப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வாத்தியார் சொல்லி கொடுத்த மெத்தடு. பெரிய வாத்தியார் யார் தெரியுமா? நம்ம பிபின் அங்கிள் தான். அவர் காலைல இதாக பண்ணுவார். இந்த சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோப்பட்ட ஒரு பெரிய ஜாமீன் அவர் எனக்கு நறுமுறை பொம்மை கேட்பேன், சார் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லைடா காலைல ஆலி விதை கூட சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு இன்னொரு ஒருத்தரும் சொல்லியிருக்காரு, அவர் இது மாதிரி தான் பண்ணுறாருன்னு. ஏன்னா வேற யாரும் சொன்ன விஷயம் சொல்லலை, இது நாங்கள் அவங்க உங்களை கேட்டது நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பெஸ்ட்டாக இருங்க, சூப்பரான விதை ஆலி விதை. இதை கொஞ்சம் நீங்கள் காலையில் கொடுத்து பாருங்கள். இந்த சீக்கிரட்டில் சொல்ல மாட்டாங்க, இதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு
புறா வந்து நம்ம ரேஸ் விடுறோம்னா அது ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும்னு முதல்ல பாருங்கள். புறாங்களும் இந்த மாதிரி பல பல கோட்டிங் வரும், முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, புறாங்களை வந்து பார்க்கும்போது தெரியும், ஓகேங்களா? அதுவும் நான் சொல்கிறேன். குவாலிட்டி கோட்டிங்ஸ் அந்த இன்னொன்று ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா, புறாக்களில் வந்து இந்த அடியில் செஸ்ஸு சொல்லுவாங்க. இதுக்கு அடியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலர் வந்திருக்கா? இந்த மாதிரி ரோஸ் வந்துச்சுன்னா நம்ம புறா பறக்கிறதுக்கு தகுதியான புறான்னு அர்த்தம். இதே அது வந்து ப்ளூவாக இருக்கும், ப்ளூவாக இருந்தால் ஓடக்கூடாது, புறா வந்து ரெக்கவரி ஆகும், இல்லை புறா ஏதோ ஒரு நோய் போயிட்டுருக்குன்னு அர்த்தம், பறக்கிறதுக்கு தகுதி இல்லாத புறான்ற மாதிரி சொல்லணும். அதை இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம புறா வந்து ஓட்டுறதுக்கு, பறக்க விடுறதுக்கு, ரேஸ் விடுறதுக்கு தகுதியான புறா. கரெக்டான ஃபிட்னஸ் புறாங்களுக்கு வருதுன்னா இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று பாடி, இன்னொன்று சில இதை பார்த்தா இந்த இடத்துல குரோத் வந்து இங்கே ஒரு கோடு மாதிரி வரும், அதே மாதிரி தெரியாது. அது நல்லா நிற்கும் போது புறா பார்த்தா இங்கே ஒரு கோடு விழும், நல்லா சின்ன கோடு மாதிரி ஆட்டோமேட்டிக் விரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஃபுல் கோட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது, 100% இந்த புறாவோட தகுதியான புறான்னு அந்த கோடு வரும். அது உங்களுக்கே தெரியும் புறா பார்க்கும்போது. அது மாதிரி பெஸ்ட். இந்த புறா என்ன புறான்னு பார்த்தீங்கன்னா என்னோட இம்போர்ட் டச்சில் லோக்கல் புறா மிக்சிங் பண்ணதில்லை. இதோட அம்மா பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னரோட பொண்ணோட இதுதான் இதோட அம்மா. இதோட அப்பா பார்த்தீங்கன்னா என்னோட வின்னர் வந்து 1150 கிலோமீட்டர் வின் பண்ண புறாவோட யங்ஸ்டர். இது பிஆர், இந்த வருஷம் போட்ட யங் பேர்டு தான் சொல்லலாம். இது வணக்கம். இது வந்து ஏற்கனவே வந்து இந்த யூடியூப் மூலிமா நான் ஐயா பாரத பிரதமர்கிட்ட இந்த தடாவில் போனால் புறாங்களை பிடிக்கிறாங்க போலீஸ் கேஸ் போடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இன்ன வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு பேன்சரை பேசினாமல் எனக்கு தெரில. அதாவது அவங்க ரேஸ் நடத்துறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அதே இந்த மருந்து கொடுத்தா இது அதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றியும் நான் வந்து ஐயா பாரத பிரதமர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறது என்னன்னா, தடை இல்லாமல் போகிறதுக்கு வழிவகை கேட்டிருந்தேன், ரொம்ப பண்ணியிருந்தாங்க. திருப்பியும் அதே மாதிரி போகிறதுக்கு வழிவகை பண்ணி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புறாங்களுக்கான மருத்துவம் எங்கேயுமே கிடைக்கல. இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரும்பாலும் அது புறாங்களை பற்றி யாரும் நினச்சி போக மாட்டாங்க, கூட மருந்து வரும். வெளிநாட்டில் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொதுவாக வந்து கோடுக்கு, ஆடுக்கு, நாய்க்கு, அது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பறவைங்களுக்கு புறாங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கிடையாது, ஒரு இன்ஜெக்ஷன் கிடையாது. ஆனால் கோழிக்கு போகிற இன்ஜெக்ஷன் தான் புறாவுக்கு போட சொல்கிறாங்க. கோழி கொடுக்குற அந்த எண்டோபிளாக்சின் மருந்து தான் கொடுக்குன்றாங்க. ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய டோசேஜ் இந்த பறவைகளுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ஹெவியாக இருக்குது. அதே மேற்கொண்டு மருந்து, மேற்கொண்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் அதே மாதிரி கோழிக்கு பிறந்துச்சுன்னா புறாவுக்கு போடுன்றாங்க. அது எந்த வகையில் நான் எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய பேர் வந்து குரூப்புகளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தவறு, தப்பான மருந்து கொடுக்குறீங்க, நீங்கள் இம்போர்ட்டர் மருந்து யூஸ் பண்ணுங்க. இம்போர்ட்டர் மருந்து யூஸ் பண்ணால் சார் 50,000 1 லட்ச ரூபா மருந்து வருது. இன்றைக்கி சாதாரண ஒரு ஏழை நாங்கள் 20 புறா வளர்க்குறோம், அந்த மருந்து வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி இருக்கிற மருத்துவ இதில் வந்து இருக்குது. அப்படின்னும் போது ஐயா கொஞ்சம் பாரத பிரதமர் கொஞ்சம் பார்த்து, இன்றைக்கி பறவை வளர்க்குறக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அவங்களோட பேண்ட் சேருங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வழிவகை பற்றி இந்த மருந்து தாமி இந்தியாவில் தயார் பண்ணி அதே மாதிரி குழு அமைச்சு இந்த டாக்டருக்கு இந்த பறவைங்களுக்கான கொஞ்சம் வைத்தியம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்குதுன்றாங்க. ஆனால் கோழிக்கு, ஆடுக்கு, மாடுக்கு, குதிரை, யானை கூட கிடைக்குது. ஆனால் புறாங்களுக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை வாரம் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிருக்கேன், ஒரு கழிச்சல் நிப்பாடு தான் டாக்டருங்க கரெக்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதுக்கான நீங்கள் அதிகாரம் கொடுத்து அவ்வளோ சரி இப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் தெரியும். இப்போ நான் ஏதோ ஓரளவுக்கு இந்த மருந்துகளை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பறவைங்க நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம் உங்களுக்கே தெரியும். தேசிய பறவைன்றாங்க, பறவை வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்றாங்க. வீரகம் ஐயோ பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க, பறவை வளங்க, சிங்கம், புள்ளியவங்க எல்லா விலங்கும் வளர்க்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணுங்க. அது மாதிரி தான் நாங்கள் வளர்த்துறோம். இன்றைக்கி அதுக்கான மருந்தே கிடைக்க மாட்டேது. நோய் எத்தனையோ வகையான நோய் வருது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம சொன்னோம்னா கோழி கொடுக்குற மருந்து இன்றைக்கி புறா கொடுக்குறீங்களா இப்படியே பேசுகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி மனசில் மாற்றிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அது வந்து எதிர்த்து பேசுகிறாங்க கண்டி, அதுக்கு எப்படி கொண்டு வரணும், அதுக்கான வழிவகை பண்ணுங்க. அதை பற்றி பேசுனா யாரும் பேச மாட்டாங்க. ரேஸ் விடுறது, எதிர்த்து கேள்வி கேட்குறது, எதிர்த்து பதில் சொல்லி தவறுன்னு சொல்கிறாங்களே கண்டி, அதுக்கு மாற்று வழி என்னவோ அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து ஐயா பாரத பிரதமர் ஐயா கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு வழிவகை பண்ணி இந்த மருத்துவத்துக்கும் அதுக்குண்டான மருந்தும் எங்களுக்கு வழிவகை செஞ்சு எல்லா ஸ்டேட்லேயும், தமிழ்நாட்டில், இந்தியாவிலலாம் கிடைக்குது, வழிவகை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பீட்டா அமைப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த கால்நடை வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, அந்த புறாங்களுக்கும் கொஞ்சம் அவங்க வந்து இந்த மருந்து ஃபெசிலிட்டி கொஞ்சம் பண்ணி கொடுத்து வைத்தியம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி தவறாக வளர்க்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதே பேர் கொடுத்தா உடனே பீட்டா அமைப்பு வருது, ப்ளூ கிராஸ் வருது, தூக்கின்னு போயிடறான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அது நல்லா வளர்க்குறதுக்கு நான் மருத்துவத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா, எங்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் என்ன போல் வளர்க்குற நிறைய பேருக்கு வழி துணையாக இருக்கும். ஏன்னா இந்த அமைப்புக்காரங்க நல்லா சேவை செய்கிறாங்க தெரியும். இந்த பறவைங்களும் கொஞ்சம் எங்களுக்கு வழிவகை பண்ணி கொடுங்க, ஆரோக்கியமாக வளர்க்குறது எல்லாருக்கும் உங்களுக்கும் நன்றியாக இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ நிறைவு பகுதி வந்துட்டோம். நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நிறைய மருந்து சொல்லிக்கிறேன். அடுத்த வாரமாக நம்ம இந்த புருட்டோனை பற்றி பேசலாம், லிவர் டானிக் கொடுக்குறது அப்படின்னு. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஸ்டாக் படுக்கு மருந்து கொடுக்காது, தீனி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும், அதிக கொழுப்பானது கொடுக்கக்கூடாது, பறக்கிற பாக்கு கொடுக்கலாம். ஏன்னா அதிக மருந்து வந்து லிவர் டானிக்கும் சரி, புருட்டோனும் சரி, எந்த ஒரு டானிக்கும் ஸ்டாக் படுக்கு கொடுக்காதீங்க. கொடுக்குறீங்கன்னா ஒரு முறை கொடுங்க, அதிகமாக ப்ராப்ளம் ஏற்பட்ட வேண்டி தான் கொடுக்கணும், எல்லாம் மருந்து கொடுக்கக்கூடாது ஸ்டாக் படுக்கு. பறக்கிற பிறகு நம்ம வந்து அந்த ஹெவியான ஆன்டிபயோட்டிக் கொடுக்க போகிறதில்ல, சத்து டானிக் தான் கொடுக்குறோம்.
ப்ரோபேட்டிக் அந்த மாதிரி. ஸோ அப்படியே நம்ம அது மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு இதுவானா புல்டோனை பற்றி பேசியிருந்தேன். இன்னொன்று இந்த புறாங்களோட தலைமுறை. இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ நான் இருக்குன்னு வச்சுங்களேன், என்னோட அப்பா இருக்காங்க, எனக்கு அப்பாவுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஸோ இந்த வம்சவரி மூதவரி அந்த புறாங்களை பற்றி ஒரு 3-4 தலைமுறை உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த வாரம் பார்ப்பாங்க, ஃபுல்லாக பாருங்கள் சென்னை யூடியூப் சேனல்ஸ். நன்றி, வணக்கம். அனைத்து யோகா நண்பர்களுக்கும் அனைத்து அற்புறஞ்சோதியான அற்புறஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்புறஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்புறஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மகடி வாழ்க. இருநிதி எழுநிதி எல்லா நிதியும் கொடுக்கும் அருள்நிதி, இன்றோடு நீ நம் இளமையோடு இருக்க நன்றே தரும் நாணமா மருந்தே. இது வள்ளலோட ஒரு மெய் வழி பாட்டு கண்டிப்பாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டெல்லாம் பாசத்துக்கு. ஏன்னா அவர் வழியில் போகும்போது சிவ வேற வள்ளலாத வேற இல்லைங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யார் வாத்தியார் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வாத்தியார்னு பார்த்து அந்த சிவபெருமான் தாங்க. ஏன்னா அவர் எனக்கு தந்தை, நான் அவரோட மகன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வள்ளலார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது குரு. சிவனுக்கு அடுத்த பதில் குருன்னா அங்கே இவங்க தான். நான் எந்த குருடையும் கற்றுக்கல. ஏன்னா எனக்கு முதல்ல காட்சி கொடுத்து யோகா நிலையில் நம்ம முத்தியானம் முதல்ல வள்ளலார். ஏதாவது சிவன் முதல்ல காட்சி கொடுத்து எனக்கு தீட்சை கொடுத்தாரு. முதல்ல தரிசனம் கொடுத்தது சித்தர் பெருமானில் வள்ளலார் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற சித்தருங்கெல்லாம் அரிசித்தருக்கு காட்சி கிடச்சிது. ஆனால் முதல் முறையாக வந்து யாரும் அவங்கள தான் நம்ம குருவாக இருக்க முடியும். அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு சில சித்திகள் கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி, 4ஆம் பகுதின்னு போய் டிஸ்கஷனில் கொடுப்பாங்க. அதே பாருங்கள். இதை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நடந்ததுன்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து சில பேர் வந்து 2வது பகுதி, 3வது பகுதி, 4வது பகுதி பார்த்துட்டு மற்றது பார்க்க சார் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கன்றாங்க. அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே 3 நாள் முன்னாடி வந்து 4 பகுதி போயிருக்கு டிஸ்கஷனில் கொடுப்பாப்புல இந்த யூடியூப் சேனலில் தம்பிக்கார், சென்னை யூடியூப் சேனல் சொல்லிட்டு. இதை அந்த பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் இந்த சேனல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இல்லைனாலும் நீங்கள் லிங்கில் லைனாக அந்த ஏற்கனவே வந்து ஸ்டோரேஜஸ் ஒரு 4 இது வந்து நீங்கள் பார்க்கலாம் தொடர. இது 5வது தொடர். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நான் என்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னென்ன நெல்லை அடைஞ்சேன், எப்படி எப்படி அமையணும், எப்படி போனோம், இந்த மாதிரியான உணவு சாப்பிடணும் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த யோகத்தில் நம்ம முழுக்கன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் பேராசை இல்லாமல், புரியுதுங்களா, சின்ன ஆசையோட கடவுளோட பக்தியோட அதே எண்ணத்தோட அதே மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்க இறைவன் அடி சேருவார்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, யார் ஒரு பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துறாங்களோ அவங்க இறைவன் அடி சேருவாங்க, சேராதவங்க இந்த மண்ணுக்கே இறையா விழுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஐயா. அது உண்மைதாங்க. ஏன்னா அந்த யோகா கலையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லாமே அவராக இருப்பார், எல்லாமே நீங்கள் கடவுளாக கொடுப்பார். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குங்க, நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்தது. அது அற்புத சித்துகள், அற்புத சக்திகள்னு சொல்லுவாங்க சிவனோட நினச்சவங்களுக்கு, அதனால அடைஞ்சவங்களுக்கு. எனக்கு அற்புத சித்தியை பற்றியும் இப்போ சொல்லலான்னு இருக்கிறேன், அற்புத சக்தி கிடச்சதை பற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். இதை பற்றி இது அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகத்தில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, சில டவுட் இருக்குது, இது கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குது இந்த மாதிரிலாம் போயிருக்கேன், சில நடக்க மாட்டேன், சில நடக்குது. பல சித்தருங்க கிட்ட நான் வந்து சாமியாருங்க கிட்ட கேட்டிருக்கேன், அதே பேர்கிட்ட நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்களும் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. உங்கள் டவுட் இருக்குன்னா கேளுங்க, கண்டிப்பாக அவங்க சொல்லி தரேன், சொல்ல மாட்டேன் சொல்லலை. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தான் பாருங்கள். அதே டைமில் இப்போ இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம் வந்துன்னா, நான் வந்து சில சித்திகளை எனக்கு கொடுத்தாங்க ஐயா சிவனை, அதை உண்மையை தான் சொல்ல வரேன், அது கொஞ்சம் கேளுங்க. இப்போ முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனால் ஆனந்தில் யோகாவில் இருக்கும்போது அப்படியே திருவண்ணாமலை தீபம் உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் கார்த்திகை மாதம், இந்த மாதம் உங்களுக்கு இதில் ஏற்றுவாங்க தீபம். அது வந்து நான் வந்து இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடியே இந்த தரிசனம் கிடச்சிது. அதை இன்றைக்கி தான் பேசுகிற டைம் கிடச்சிருக்கு. அது எனக்கு அந்த விஷயம் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஆனந்தில் யோகாவில் இருக்கும்போது எதிர்க்க திருவண்ணாமலை தீபத்தோடு இது காட்சி கொடுத்தாரு. ஏன்னா இது இன்னைக்கு நமக்கு எப்பயுமே சிவ தரிசனம் கிடைக்கும், சித்தரும் தரிசனம் கிடைக்கும், இனிமேல் அந்த திருவண்ணாமலையே தரிசனமாக கிடைக்குது என்ன நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு டவுட் கிடையாது, நமக்கு திருவண்ணாமலை பார்த்து நமக்கு என்ன எல்லாம் அது திருவண்ணாமலை தான் சிவனாக இருக்கிறான்றாங்க. ஆனால் மலையே ஜோதி எனக்கு காட்சி கொடுத்தாரு. நான் இன்ன வரைக்கும் திருவண்ணாமலை போய் ஜோதியை பார்த்தது இல்லைங்க. நான் கோயிலுக்கு போயிருக்கேன், ஒரு 3 முறை திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன், ஜோதியை பார்த்ததில்லை, நான் மலை கூட சுற்றுனதில்லை. ஆனால் அப்படி தரிசனம் எனக்கு கொடுத்தாரு சிவபெருமான். இருந்தாலும் எனக்கு அந்த மலையை பார்த்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. நான் அதை அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எனக்கு இந்த தரிசனம்லாம் ஏன் கொடுக்குறீங்க, எனக்கு இந்த தரிசனம்லாம் வேணாம், நீங்கள் தான் என் உடல் எப்பயுமே குடி கொண்டு வந்துருக்கணும், உங்களை வச்சு எந்த தவறான பாதை நான் போக மாட்டேன், தவறாக யாருக்கும் எதுக்கு சொல்ல மாட்டேன், நல்லதே எனக்கு ஒரு நோக்கம், அதனால் நீங்களே எனக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டேன், சித்திகள் வேணான்னு. உடனே என்ன சொல்லுங்க, வர வினாடி கூட இல்லை வந்து பூந்தாருங்க, என் கண்ணுக்கு அப்படியே அற்புதமான சக்தி கிடச்சி சிவன் என் உடலில் பூந்தது. அது என்ன ஒரு தரிசனம் சொல்ல முடியும், பிறவி பெரும்பயன்வாங்களா, அதான் உண்மை பொழுது எனக்கு கிடச்சிது. அந்த ஐயா உடனே பூந்தாங்க. இன்னைக்கு நான் ஏன்னா இந்த ராஜேந்திரன் இல்லைங்க, அவர் பாப்பத்தில் அவர் தான் பேசிட்டு இருக்காரு.
அந்த மாதிரி ஒரு சித்தி கொடுத்தாரு. முதல்ல நான் சிவனை வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும், குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கும்? பெரும்பாலும் குழந்தைங்களை அது பிடிச்சிக்காது, இது குழந்தை தான் போய் தாயை பிடிச்சிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். சிவன் வந்து 2 வழியில் பார்ப்பாரு அவங்க குழந்தைங்கள. எப்படின்னா, ஒன்று அந்த குரங்கு எப்படி அந்த இருப்பாக பிடிச்சிக்கிதோ கடவுளை காலை கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க யோகிங்க சித்திங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வழிக்கு அவரை பிடிச்சிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை வர வைக்கிறது, அவரை பார்வை கிடைக்கிறது எல்லாமே எனக்கு நல்லா முடிஞ்சுது. ஆனால் எனக்கு கெட்டியமாக பிடிக்கணும்னு அது தோணலை, என்னன்னு தெரில. ஆனால் என்ன அவர் பிடிச்சிக்கிறாரு. எப்படின்னா, அந்த பூனை பாருங்க, தான் குட்டியை எப்படி வாயில் கழுவி பழமெல்லாம் தூக்கிட்டு போமோ அது மாதிரி தூக்கிட்டு போயிடுவார். எனக்கு இந்த மாதிரி இதாக அது கொடுத்தாரு. ஏதாவது எல்லாரும் அவரை பிடிச்சிப்பாங்க, என்ன அவர் பிடிச்சிக்கிறாரு, நான் அவரை பிடிச்சிக்கவே இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் என்னை பிடிச்சது விடாமல் இருக்காரு. காரணம் இது வந்து முன் ஜென்மத்து பிறவி பெருமைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி என்னை வந்து என்ன பண்ணிங்கன்னா நேராக மேல் உலகத்துக்கு கூட்டு போனார். ஒரு இந்த பறவழி சொல்லுவாங்க, உங்களுக்கு கேள்விப்படும். பறவழினா என்னங்கன்னு கேள்வி பிறகு கேட்பாங்க. பறவழினா சிவன் ஆனந்த தாண்டவம் புரியுறது. அதுதான் சொல்லுவாங்க. நம்ம சிதம்பரம் ஆடினதுன்னுவாங்க. சிதம்பரம் இதை பார்த்தாங்க, சிதம்பரம் கொண்டு வந்தாங்க. பறவழியில் சிவ ஆனந்த தாண்டவரை பற்றி நடராஜர் தாண்டவன் அந்த தாண்டவத்தை கம்பேர் ஆடி திரும்புறாருங்க. அவர் ஆனாவும் தெரியாது, பின்ன சத்தியாவும் தெரியாது, சிவமாவும் தெரியுது. அந்த மாதிரி காட்சி கொடுத்தாரு. பார்த்து நான் அப்படியே மெய் மருந்து போய் நிற்கிற பேசுறது தான் என்ன பண்ணியிருந்தேன் மேல் உலகம் சென்றதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவர் கை காமிச்சார். இப்படி காலத்துக்குனார் பாருங்க, அந்த கால் வேலை ஒரு அடி ஒரு வழி இருக்குது அவர் கால் கீழே. இப்படி கை காமிச்சு உள்ளே போடான்னார். நான் அது பேசலை, இருந்தாலும் கை காமிச்சாலும் நான் உள்ளே பூந்து போகிறேன். இங்கேருந்து தான் பறவழி ஒரு உலகம் போனேன்னு போது, அதுக்கு மேலே கோடான கோழி உலகம் போகுதுங்க. அங்கே பாருங்க சித்தர் உலகம்னு இருக்குது, ஏவ உலகம் இருக்குது, யமலோகம்னு இருக்குது, சொர்க்கம், அது மாதிரி எத்தனை உலகம். இறந்தவங்களோட உயிர் என்ன இருக்குது, அதையும் அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தேன். இறந்தவங்க ஆவியங்களை பார்த்தேன், அந்த உயிருங்க இருக்கிற இடமும் பார்த்தேன். என்னான்னு சொல்லுவேன். அப்பாடு போயின்னா இருக்குது, ஐயா சாமி என்னை விட்டுடுங்க, என்னால் இது மேலே பார்க்க முடியல. எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சந்தோஷமாக இருக்குது, ஒரு வகையில் பயமாகவும் இருக்குது. நம்ம எப்போ திருப்பி வீட்டுக்கு போவோன்ற ஆசை இருக்குது. எனக்கு என்னன்னா, நம்ம குழந்தைங்கள படிச்சுட்டு இருக்காங்க, படிக்கல, சின்ன சின்ன பிள்ளைங்க, அவளை விட்டுட்டு நம்ம இப்படியா இதாகிடுமோ அப்படின்னு பயம் ஆசை. ஐயா போத ஐயான்னு பார்த்து இவ்வளோ முடியல, என்னை விட்டுடுங்க, நீங்கள் எப்போ என் வயசான காலத்தை வந்து கூட சேர்ந்துக்கிறேன். அவன் கெஞ்சி அழுவாத குறை காட்ட உடனே எப்போ ஜோதி நினைச்சு அற்பம் ஜோதி அற்புத ஐயா என்ன சீக்கிரம் முடியல. இன்னைக்கு பார்த்த தரிசனம் போதும். இது வரைக்கும் இந்த மாதிரி சந்தோஷம் யாருக்கும் அடிச்சிருக்கானா, எனக்கு அடிச்சு கொடுத்தீங்க. ஆனால் எனக்கு இந்த நான் சொல்லுவாங்க, பூமி ஆசை விட்டு வானவில் வர ஆசை எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க ஐயா. இது தரிசனம் கொடுத்து பெரிய விஷயம், சந்தோஷமாயிட்டேன். நான் தகுதி விட்டுருங்க, நான் ஒரு செகண்ட் எனக்கு கீழே விட்டாரு. அதோட என்ன சொல்லுவாங்க, இது சந்தோஷமா ஆனந்தமா சிரிப்பா கவலையா என்னாலும் சொல்ல முடியல. அற்புத சித்து இது வந்து எல்லாருக்கும் தான் பயணம் கிடைச்சிருக்குன்னா நான் சொல்லியிருக்காங்க, வள்ளலாரையா நான் பார்த்தா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சித்தருக்கு சொல்லியிருக்கேங்க, நானும் அடைஞ்சேங்க. எனக்கு அந்த இதில் கிடச்சிதுங்க ஐயா. இது என்னான்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அற்புத சக்தி கொடுத்தாரு. அந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வாட்டி அதை வந்துட்டேன்னா இதே மாதிரி தான் யோகம் பண்ணிகிட்ருக்கேன். யோகம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி அதே மாதிரி தான் தூக்கிட்டு சித்தர் உலகத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தோன்னா பாபாஜி ஒரு இடம் எனக்கு காட்சி கொடுத்தாரு யோகத்தில். ஆனால் மேல் உலகத்தில் அங்கே பாபாஜியை பார்த்தேன், நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் சொல்லுவாங்களே பழைய சித்தரில், அவர் அங்கே இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா வந்து மேல் சித்தர் உலகத்தை பார்த்தேன். அங்கே என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ சித்தருங்க இருக்கிறான்னு பார்த்தீங்க, எல்லாம் அந்த காவியோட அடைஞ்சிக்கிட்டு அதுக்கு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகமே சிகப்பு கலராக இருக்குது. அந்த உலகத்தை வசிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்கள பார்வை தரிசனம் கிடச்சிது. அந்த உலகத்தில் அத்தனை சித்திரங்க கூட வர மாதிரி போட்டுக்கிட்டு வசதியில் இது சாதாரண ஒரு கூட மாதிரி இருக்குது. அதில் வீடு எடுத்து அவங்க எல்லாம் அமைஞ்சிட்டு இருக்காங்க அந்த உலகத்தில். அந்த மாதிரி அந்த உலகத்தில் அந்த சித்தர்களை பார்க்கறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி சில சித்தருங்க வந்து எனக்கு காட்சி கொடுக்கல, இருந்தாலும் நான் கேட்டேன். அவங்களும் வந்து இது மாதிரி அவங்கள பார்க்கணும் அப்படி காட்சி கொடுத்ததில்ல. எனக்கு அதில் வந்து போகர் காட்சி கொடுத்தாரு. அதே மாதிரி பெரிய சித்தரான நம்ம பாம்பாடி சித்தர், அதே மாதிரி சித்தர் பெரிய சித்தருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவூரார் சித்தர் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ராஜராஜ சோழனுக்கே குருவாக இருந்தவர் அவர் தான். கருவூர்னா பழைய எத்தனையோ கருவூரார் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது அந்த ராஜராஜ சோழோட குருனா பெரிய அந்த கருவூர் சித்தர், அவரும் எனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க, பெரிய காட்சி. நான் அதான் நினச்சேன், நம்ம இவ்வளோ பெரிய காட்சிலாம் கண்டுக்கிறோமே, ராஜராஜ சோழனை பார்க்கணும்னா அவங்க வந்து சித்தராக ஆகணும். சாதா ராஜா வந்திருக்கா, அந்த காட்சி கிடைக்கல. ஆனால் அவரோட குருநாதரோட காட்சியில் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இது மாதிரி அகத்தியர் ஒரு வாட்டி நான் என்ன வருஷத்து அகத்தியரை பார்க்க முடியும்னு நினச்சேன். ஒரு நாள் பார்த்து திடீர்னு அகத்தியர் காட்சி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, பிறவி பெருமைன்னு உடஞ்சவங்க தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய காட்சி அகத்தியர் கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா காகபோஜிந்த மகரிஷின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பழைய ஆளுக்கு தெரியும். ஆனால் அவரும் ஒரு வாட்டி வந்து, ஏன்னா இப்போ வந்து நம்ம மேல் உலகம் போகிறோம்னா காகபோஜிந்த மகரிஷியோட காட்சி கிடைச்சா தான் மேல் உலகம் செல்ல முடியும். அவரும் ஒரு வாட்டி காட்சி கொடுத்தாங்க. அவரும் அவங்க மனைவியாக 2 பேரும் வந்து காகபஞ்ச மகரிஷி காட்சி கொடுத்தாங்க.
அது ஒரு அற்புதமான காட்சி. அது என்னான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அற்புத காட்சி கிடச்சிது எனக்கு. பல சித்தர்களோட காட்சி நேரடி கிடைக்குதுன்னா இது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சில அமையாது. எல்லாம் சொல்லுவாங்க, நான் இதை பார்த்தேன். ஆனால் மெய்யாக பார்த்ததுன்னா நான் பார்த்தது உண்மை. அதனால தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ரொம்ப நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. அதே மாதிரி உங்களுக்கு இதை பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற விஷயம் டவுட் ஏதாவது கேளுங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியில் இன்னும் நிறைய நான் வந்து இந்த இமயமலைக்கு போனதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மேல் உலகம், அதாவது வெளிச்சமாகவே ஒரு கணிடம். அந்த உலகத்துக்கு என்ன உள்ளேயே விட்டு லாக் பண்ணிட்டாரு ஒரு வாட்டி. அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.